சர்வதேச சிட்டுக்குருவிகள் தினத்தினை நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஊட்டி ஹோபார்ட் சிஎஸ்ஐ நடுநிலைப் பள்ளியில் அனுசரித்தது. பள்ளி தலைமை ஆசிரியர் அன்புச்செல்வி வரவேற்று பேசுகையில், எங்கள் பள்ளிக்கூடம் சிட்டுக்குருவிகள் வாழ்விடமாக உள்ளது. 500க்கும் மேற்பட்ட குருவிகள் உள்ளது. ஊட்டி நகரின் பழைய பாரம்பரிய கட்டடம் இது மட்டுமே உள்ளது. மாணவர்கள் சிட்டுக்குருவியின் வாழ்வோடு இணைந்து கல்வி கற்கின்றனர் என குறிப்பிட்டார். நகர விழிப்புணர்வு சங்க தலைவர் ஜனார்த்தனன் பேசுகையில், எந்த உயிரினம் அழிந்தாலும் அது மனிதர்களை தான் பாதிக்கும் என குறிப்பிட்டார். தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் பேசுகையில், உலகளாவிய நிலையில் மனித நேசங்களை இழந்து வாடும் பறவை சிட்டுக்குருவிகள்தான். அபரிமிதமான பூச்சிக்கொல்லி மருந்துகள், இயற்கை சூழலுக்கு சாதகமான கட்டடங்கள், தொழிற்சாலைகளின் மாசுக்கள், நீரோடைகள் நஞ்சாக மாறுவதும், புதிய தொழில்நுட்பத்தில் இருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகள் என பல காரணங்களால் சிட்டுக்குருவிகள் அழிவின் பிடியில் உள்ளது. மேலும் குருவிகள் கூடுகள் அமைக்க தேவையான இடைநார்கள் போன்றவை சேகரிக்க மிகவும் சிரமப்படுகின்றது. நீலகிரி மாவட்டத்தில் மக்கள் விழிப்புணர்வு காரணமாக சிட்டுக்குருவிகள் பரவலாக காணப்படுகின்றது என்று குறிப்பிட்டார். மூத்த சமூக ஆர்வலர் ஊடகவியலாளர் ஆர்.ஏ. தாஸ் பேசுகையில், குழந்தைகளின் மனதில் சிட்டுக்குருவிகள் பாதுகாக்கும் உணர்வினை கொண்டு செல்லும் போது இயற்கையினை பாதுகாக்கும் நோக்கம் எதிர்காலத்தில் பலம் பெறும் என குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தாளாளர் திருமதி மார்க்ரெட் ஆர். ஸ்டீபன், சிபிலா, ஜெயா, வினோதினி, ரூத், ஃபெலிசியா, செல்வி, ஜனாதீபம், டெய்சி, எலிசபெத் ஆகிய ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் ஏற்பாட்டினை பள்ளி தேசிய பசுமைப்படை செய்திருந்தது.